இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் தேசிய கூட்டணி ஆட்சி அமையும், மத்திய அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும், கட்சி ஆண்டு விழாவில் தொண்டர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தல். புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்க உறுதியோடு செயல்பட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தொண்டர்கள் மத்தியில் பேசியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16வது ஆண்டு துவக்க விழா ஈசிஆர் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றினார். இதைத் தொடர்ந்து கட்சியின் அலுவலகத்தில் பூஜை செய்த பிறகு தலைவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ளோம். இந்த தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கான பணிகளை நீங்கள் தொடங்க வேண்டும். பாஜக கூட்டணி அரசானது தொடர்ந்து மக்களுக்காக எல்லா திட்டங்களையும் செய்து வருகிறது. தேர்தல் சமயத்தில் அறிவித்த வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி வருகிறது. நிர்வாகம் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு காலி பணியிடங்களை நிரப்புவது முக்கியமான ஒன்று. அதன்படி அரசு துறைகளில் உள்ள சுமார் 4500 பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். பல ஆயிரம் கோடி ரூபாயில் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்தது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மூலமாக முக்கிய கட்டுமான பணிகள், உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதற்கு யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினேன். இப்பொழுது எல்லோரும் வியக்கும் வகையில் முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, ஆதரவற்றோர், விதவை பெண்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் அறிவித்த முதியோர் பென்ஷன் 500 ரூபாய் உயர்வு இன்று முதல் முதியோர்களுக்கு கிடைக்கும். அதேபோல எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகள் 71,000 பேருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதனையும் 2500 ரூபாயாக உயர்த்தி வரும் 10ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தியதால் நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி மக்களை சந்தித்து வாக்கு கேட்கலாம். மத்திய அரசின் உதவி கிடைப்பதன் மூலம் திட்டங்களை எளிதாக நிறைவேற்ற முடிகிறது. அதனால் பாஜக கூட்டணி அரசு எல்லா திட்டங்களையும் செய்து வருகிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த பணிகளாவது நடைபெற்றதா? உதவித்தொகைகள் உயர்த்தி கொடுக்கப்பட்டதா? பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டதா? கல்வி உதவித்தொகை கொடுக்கப்பட்டதா என்று பார்க்கலாம். கடந்த ஆட்சியில் எதுவும் நடக்கவில்லை என்றார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பட்ஜெட் இப்பொழுதுதான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு கூடுதலாக 10% நிதி கோரியுள்ளனர். இதன் பின்னர் தான் மாநிலம், யூனியன் பிரதேசத்திற்கு நிதி ஒதுக்கப்படும். புதுச்சேரி நிதி கமிஷனில் சேர்க்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம். புதுச்சேரியில் 800 ஏக்கரில் தொழில்பேட்டை உருவாக்கப்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் 6,000 பேர் இளைஞர்கள் நேரடியாக வேலைக்கு சேர்ந்துள்ளனர். நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் கவனம் செலுத்தி வருகிறார். பிரதமர் சென்னை வருகை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக அளித்துள்ளது. மீண்டும் பிரதமர் தமிழகம், புதுச்சேரிக்கு வருவார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும். பல கட்சிகளோடு பேசி வருகிறோம். தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிப்பவர்கள் பாஜகவினர் அல்ல. நாட்டின் வளர்ச்சி, தொலைநோக்கு பார்வை, வளர்ச்சியடைந்த பாரதம் நோக்கி பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுக வீட்டுக்கு செல்லும் நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. திமுக கூட்டணியில் இன்று வரை யார் உள்ளார்கள் என்றே தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சித் தலைவர்கள் ஒருங்கிணைந்து கூட்டத்தையே நடத்திவிட்டோம். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, ஆட்சி அமைக்கும் கூட்டணி என்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவை குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் குப்பை எல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜோதி என்பவர் 1 பவுன் கம்மலை கண்டெடுத்து அதை உரியவரிடம் சேர்க்குமாறு மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இன்று அதனை தவறவிட்ட அதே பகுதியை சேர்ந்த செல்லம்மாள் என்பவரிடம் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஒப்படைத்து அவரது நேர்மையை பாராட்டினார். தனியார் தொலைக்காட்சி நிருபரை தாக்கியதை கண்டித்து திமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 2 எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 60 பேரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோத கனிம வள கொள்ளையை அம்பலப்படுத்திய தனியார் தொலைக்காட்சி நிருபரை திமுக எம்எல்ஏவின் ஆட்கள் தாக்கியதை கண்டித்து புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. சட்டசபை அருகே உள்ள சம்பா கோவில் அருகில் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அனைவருக்கும் லபோர்த் வீதியில் உள்ள திமுக அலுவலகத்தை முற்றுகையிட காந்தி வீதி வழியாக ஊர்வலமாக புறப்பட்டனர். அவர்களே சின்ன வாய்க்கால் அருகே சென்றபொழுது ஒதியஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் பேரிகார்டு அமைத்து ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி கலைந்து போக கூறினர். ஆனால் அவர்கள் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்றதை தொடர்ந்து ஊர்வலத்தில் வந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கர் உள்ளிட்ட 60 பேரை கைது செய்து வேனில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. இந்த திமுக அரசு காலங்காலமா பத்திரிகையாளர்களை எரிச்சு கொல்றதும், அவங்கள போட்டு தாக்குறதும், அவர் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர் சிஎம்மா இருக்கும்போது அவர் வீட்டுக்கு வெளியில பத்திரிகையாளர்கள் தாக்கியிருக்காங்க. இது இந்த பத்திரிகையாளரை நிறைய சவுக் சங்கர் மாதிரி, நிறைய ஃபீலிக்ஸ் மாதிரி நிறைய பேர்த்த குண்டா சட்டம் போட்டு அரெஸ்ட் பண்ணி இவங்களை ரொம்ப ஒரு ஜூனியர் விகடன், ஒரு அவ்வளோ பேர் புகழ் போன ஒரு பத்திரிகை, காலங்காலமாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் அவங்க ஒரு ஓனரே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பத்திரிகையாளர் நம்மளோட 4வது தூணா நம்மளோட சிஸ்டமில் இருக்கும்போது இவங்களுக்கே இந்த பேச்சு சுதந்திரம் இல்லைன்னா நம்ம எதுக்கு இந்தியா நம்ம சுதந்திரம் வாங்கணும்? புதுச்சேரியில் 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 11 லட்சத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் ஆன்லைன் பந்தய விளையாட்டு செயலியில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைப்பது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதையடுத்து ஆன்லைன் பந்தய விளையாட்டு செயலியில் பல்வேறு தவணைகளாக 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஆன்லைன் கேம் விளையாடினார். ஆனால் தெரிவித்தபடி லாப பணம் எதுவும் அவருக்கு வரவில்லை. மேலும் அவரது கணக்கு முடக்கப்பட்டது. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல வில்லியனூரை சேர்ந்த பெண் 9,000 ரூபாயும், பிள்ளைச்சாவடியை சேர்ந்தவர் 5,480 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 50,000 ரூபாயும், பெரிய காலப்பட்டை சேர்ந்தவர் 35,000 ரூபாயும், வில்லியனூரை சேர்ந்தவர் 5,250 என 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 11,04,730 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பல்வேறு பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தலைமையில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடப்படுவதன் மூலம் மக்களோடு மக்களாக இணைந்து நம்மை மென்மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே கட்சியின் துவக்க நாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் அந்தந்த பகுதியில் விழாவிற்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்திட வேண்டும். மக்களை ஒன்று திரட்டி கொடியேற்றுதல், இனிப்புகள் மற்றும் அன்னதானம், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று என்ஆர் காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியதன் அடிப்படையில் வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன் தலைமையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவினை ஒட்டி வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரியின் வருங்கால முன்னேற்ற பாதை, சமூக நலன், இளைஞர் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியின் தற்போதைய நிலை, எதிர்கொள்ளப்படும் சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிக்கும் நடைமுறைகள் குறித்து நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்தனர். மக்களுக்கான திட்டங்களை தரமானதாகவும் விரைவானதாகவும் கொண்டு சேர்க்கும் வகையில் செயல் திட்டங்கள் வடிவமைக்க வேண்டும் என தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். மேலும் கட்சியின் அமைப்பு வலுவூட்டல், மக்கள் தொடர்பு விரிவாக்கம் மற்றும் புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்து விவாதித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெற்றோர் உள்ள மாணவர்களுக்கு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் கல்வி நிதியுதவியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வழங்கினார். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி வழங்குதல், மரக்கன்று நடுதல், அன்னதானம் அளித்தல் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை செய்யப்பட்டு வருகிறது.
அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெற்றோர் மற்றும் உள்ள குழந்தைகளின் படிப்பு செலவிற்காக 75 லட்சம் ரூபாய் கல்வி நிதி உதவி வழங்குவதற்கான துவக்க நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் நடந்தது. இதில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு கல்வி நிதியுதவியை வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் எம்எல்ஏ, மாநில பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை நிறுவன தலைவர் ராஜ மனோகரன் செய்திருந்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த ரோட்டரி கிளப் ஆஃப் இவிஇஎஸ்-இன் போர்டு டைரக்டர் பேராசிரியர் டாக்டர் மு. ராதலட்சுமி பாஜகவில் இருந்து விலகி எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ரஷ்யன் அறிவியல் மற்றும் கலாச்சார மையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, ரஷ்யன் அறிவியல் மற்றும் கலாச்சார மையம், இந்தோ ரஷ்யன் கவுன்சில் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகம் மற்றும் ரஷ்யன் பெடரல் ஏஜென்சி ரோசோ ரூட்னி செஸ்ட்வோ ஆகிய 3 நிறுவனங்களும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பொதுவான செயல்பாடுகள், திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பொதுவான ஒத்துழைப்பு கொள்கைகளை நிறுவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கல்வி, அறிவியல் மற்றும் சுகாதாரம் பராமரிப்பு துறைகளில் பொதுவான இலக்குகளை மேம்படுத்துவதற்காக 3 நிறுவனங்களுக்கிடையில் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துதல், கலாச்சார, கல்வி, அறிவியல் மற்றும் பிற ஆர்வமுள்ள துறைகளில் குறிப்பிட்ட ஒத்துழைப்பு வடிவங்களை நிறுவுதல், சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் போன்றவை செயல்படுத்துவதற்காகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன் அவர்களும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ரஷ்யன் இல்லம் இயக்குநர் அலெக்சாண்டர் ஏ. டோடோனோவ், இந்தோ ரஷ்யன் கவுன்சில் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகம் தலைவர் முனைவர் சி. அசோக்குமார் இந்த கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர், முனைவர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் அவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதியை சேர்ந்த அபுதாஹிர் அவர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். முன்னாள் சேர்மன் பாலமுருகன் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்தார். மங்களம் தொகுதியை சேர்ந்த முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தனது பிறந்தநாளை வெளியூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், கேஎஸ்பி ரமேஷ், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜெயபால், தமிழ்ச்செல்வன், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், மோகித் ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜவகர், அழகு, அனந்தசங்கர், முன்னாள் கவுன்சிலர்கள் ரமேஷ், வீரமுத்து, அன்பு, கணபதி, வாசன், முரளிதரன், ரமேஷ், அருள்முத்து, கங்காதரன், கதிரேசன், சதீஷ், நடராஜன், பாஜக நிர்வாகிகள் சம்பத், பிரபு, மாநில என்ஆர் மாணவரணி தலைவர் குகன், மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுரேஷ், மோகன், எழில், ஐயனார், இளங்கோ, பிரபு மற்றும் பலர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் 1000 பெண்களுக்கு புடவை மற்றும் மதியம் அன்னதானமும் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரியில் எல்ஜேகே கட்சியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இணைவு. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் வர்த்தக அணி தலைவர் ராகவ் அவர்களின் ஏற்பாட்டில் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த இணைவு நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் எல்ஜேகே அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு தலைவர் அவர்கள் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்வில் எல்ஜேகே கட்சியின் இணை பொருளாளர் ஆயுப் கான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இளைஞர்களின் பெருமளவான இணைவு புதுச்சேரியில் எல்ஜேகே கட்சியின் வளர்ச்சிக்கும் எதிர்கால அரசியல் பயணத்திற்கும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. காரைக்கால் பகுதியை சேர்ந்த மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அரசியல் பயணங்கள் வெற்றி பெற வேண்டும் என மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவரது சமூக பணிகள், மக்கள் நல எண்ணங்கள் மற்றும் பொதுமக்களுடன் கொண்டுள்ள நெருக்கமான தொடர்பை பாராட்டும் விதமாக இயேசுவின் திருக்குடும்பம் ஸ்டோன் ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்கினர். களித்தீர்த்தால்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் நலன் வேண்டி 1000 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருபுவனை அருகே உள்ள களித்தீர்த்தால்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள கஜலட்சுமி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
இந்த பூஜையில் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு, மஞ்சள், தாலிக்கயிறு, குங்குமம், எலுமிச்சை பழம், தேங்காய், சிகப்பு, மஞ்சள் துணி உள்ளிட்ட பொருட்களால் வைத்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். விளக்கு பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வான வேடிக்கையுடன் பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கஜலட்சுமி அம்மன் அருள் பாலிக்க புரோகிதர்கள் கஜலட்சுமி மந்திரங்கள் கூற பெண்கள் அந்த மந்திரத்தை பின்பற்றி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வளாகத்தில் பூஜை செய்தனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் தேசிய கூட்டணி ஆட்சி அமையும் மத்திய அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும். கட்சி ஆண்டு விழாவில் தொண்டர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.